உங்களுக்கு கமலை பற்றி ஒரு ரகசியத்தை சொல்லணுமா? கமல் ஆடவர் படத்துல பேர் வேறா. அப்படித்தான் அவற்றை நடவுட பாவனைகள் எல்லாம் முதல்ல இருந்திருக்கு. அப்படி இருந்து தன்னைத்தான் செதுக்கி கொண்டுதான் கமல் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா கமல் தீனதயாளனின் புக், 2009 வந்த புக். கமலை ஆண்டவர் என்று சொல்றாங்கல்ல, எல்லாருமே பில்டப் பண்ணுவாங்க. நான் கூட நினைச்சிருக்கேன் எல்லாரும் ஆண்டவர் சொல்றாங்கன்னு. உண்மையாக ஆண்டவர் என்ற டைட்டிலுக்கு பொருத்தமானவர் தான் கமல். அதுவும் சகலகலா வல்லவன்ன்றது இந்த புக்கில் ஒவ்வொரு சாப்டரையும் படிக்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சீரியஸா சூப்பரா இருந்துச்சு இந்த புக். நான் உண்மையாக வாங்கிக்க ஒரு அரை மனதோட வாங்கினேன். சரி சும்மா அறிஞ்சு பார்ப்போம் கமலை பற்றி என்று. இதை படிச்சோன்னா எனக்கு அவ்வளவு இதா இருந்தது. ஏன்னா கமல் உத்தம வில்லன் படம் நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த உத்தம வில்லன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போகும். மிருத்யுஞ்சயோன்னு சொல்லி ஒரு மியூசிக் ஒன்று போகும். அது நீங்க ஃபேமஸான மியூசிக் நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த மிருத்யுஞ்சயன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அது சிவனை குறிக்கிற ஒரு பேர் மிருத்யுஞ்சயன். அதாவது மரணத்தை வென்றவர் என்பதை குறிக்கிறதுக்கு தான் அந்த பேரை பயன்படுத்துவாங்க. உத்தம வில்லன் படத்தை நீங்க பார்த்தாலே தெரியும், ஒரு கலைஞனுக்கு சாவே இல்லைன்றதை அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. உண்மையாவே கமலுக்கு சாவே இல்லை. கமல் இல்லையென்றா தமிழ் சினிமாவே இல்லை. ஒவ்வொரு படத்துலையும் இந்த வாலி ஒரு மேடையில சொல்லியிருப்பேன், கமல் வந்து சாதாரண ஒரு ஷொட்டை வந்து செய்ய மாட்டான். சும்மா வந்து ஒரு மரத்தை சுத்தி வந்து பாடுற டூயட்டை வந்து கமல் செய்ய மாட்டான்னு சொல்லி வாலி ஒரு மேடையில சொல்லுவார். உண்மையாவே கமலும் அதாவது ஜாக்கி ஜான் ஒரு பேட்டியில பார்த்துருப்பேன். ஜாக்கி ஜான் வந்து நிறைய உடம்புல ஜாக்கி ஜான் உடம்புல வந்து நிறைய எலும்பு முடிவுகள் எல்லாம் இருக்கு. அப்போ கமலும் ஜாக்கி ஜான் சொல்லுவார் என் உடம்புல கூட ஃப்ராக்சர்ஸ் இருக்குன்னு. ஏன்னா கமல் அவ்வளோத்துக்கு டெடிகேஷனாக நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு. இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிங்க. இதில் ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சிறு வயதிலிருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தார்ன்றது வெறும் அப்போக்கே அந்த சிச்சுவேஷனில் வந்து என்னென்ன படங்கள் நடித்தார், எப்படி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினார்ன்றது வெறும். அப்போ நான் இதை பார்த்துட்டு யூடியூப்ல போய் அந்த பழைய மூவிஸை நான் பார்த்தேன். அது கமல் பரிணாம வளர்ச்சி நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்து உண்மையாக ரியலி சூப்பர் புக். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி படிங்க. கமலை பிடிக்காமல் இருப்பாங்கன்னு தெரியாது. மேல் கமல் சில பொலிட்டிக்கல் மூவை வச்சு சம்டைம்ஸ் சில பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், அது வேறு சைடு. ஒரு கலைஞனா கமல் வந்து உண்மையாக கொண்டாடப்பட வேண்டியவர். ஆண்டவர் சொல்றது உண்மையாகவே தமிழ் திரையுலக கட்டி ஆண்டவர் என்ற டைட்டிலுக்கு பொருத்தமானதான் கமல். ரைட், இன்னொரு வீடியோ போய் நான் உங்களுக்கு சந்திச்சு கேட்கிறேன். அண்டில் டாடா பை பை, சீ ஃப்ரம் உங்கள் சரண் மகிமன்.